டிஎன்பிஎஸ்சி அரசு பொதுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்காக பொது அறிவு பிரிவில் பொருளியல் பாடத்தில் உற்பத்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பயன்பாடுகளை எல்லாம் இன்று படிக்க இருக்கிறோம். உற்பத்தி என்பது என்னென்ன படிநிலைகளை கொண்டது என்பதை பற்றியெல்லாம் அறிய இருக்கிறோம். எடுத்துக்காட்டாக, கரும்பு சர்க்கரையாக மாற்றப்படுவதிலே உள்ள 3 உற்பத்தி நிலைகள் என்னென்ன என்று பார்க்க இருக்கிறோம். படிநிலை 1, விவசாயத்தின் மூலம் கரும்பை விளைவித்தல் வேண்டும். 2வது உற்பத்தி நிலை, மூலப்பொருளை உற்பத்தி பொருளாக மாற்ற வேண்டும். அதாவது கரும்பை விளைவித்து சர்க்கரையாக மாற்றுதல் வேண்டும். சர்க்கரையாக மாற்றப்பட்ட நுகர்வு பண்டம் சந்தைப்படுத்தி நுகர்வோரிடத்திலே கொண்டு சேர்ப்பது வணிகம் செயல் ஆகும். அது படிநிலை 3 அல்லது உற்பத்தி நிலை 3 ஆகும். மூலப்பொருளை மாற்றியமைத்து நம் பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு முழுமையாக்கும் செயலின் பெயர் உற்பத்தி ஆகும். பொருளாதாரத்தில் இன்றியமையாத 2 செயல்கள் உற்பத்தி மற்றும் நுகர்வு. பொருளாதாரத்தில் இன்றியமையாத 2 நபர்கள், ஒன்று உற்பத்தியாளர், மற்றொன்று நுகர்வோர் ஆவர். உற்பத்தி என்பது நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல் ஆகும். உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குகிறது. நம் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வது பயன்பாடு ஆகும். பயன்பாடு 3 வகைப்படும். பயன்பாடு என்பது 3 வகைப்படும். 1, வடிவ பயன்பாடு, இடப் பயன்பாடு, காலப் பயன்பாடு. வடிவ பயன்பாட்டுக்கு உதாரணமாக, விளைபொருளாகிய பருத்தி அதன் வடிவம் மாற்றப்பட்டு ஆடையாக உருவாக்கப்படும் போது தேவையும் அதனுடைய பயன்பாடும் உயர்கிறது. இடப்பயன்பாட்டுக்கு உதாரணமாக, விளைபொருளாகிய அரிசி அதன் இடம் மாற்றப்பட்டு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு செல்லும்போது அதன் தேவையும் பயன்பாடும் அதிகரிக்கிறது. கால பயன்பாட்டுக்கு உதாரணமாக, நுகர்வோரால் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பயிர்களான நெல், கோதுமை போன்றவற்றை சேமித்து வைப்பதால் அதன் தேவையும் பயன்பாடும் அதிகரிக்கிறது. பொருளாதாரத்தில் உற்பத்தி என்னும் சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருள்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை குறிக்கிறது. நம் இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது. கலப்பு பொருளாதார நிலை என்பது தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது ஆகும். முதல் நிலை உற்பத்தி வேளாண்மைக்கு முதலிடம் அளிக்கிறது. முதன்மை நிலை உற்பத்தியின் மற்றொரு பெயர் வேளாண்மை துறை உற்பத்தி ஆகும். 2ஆம் நிலை உற்பத்தி என்பது மூலப்பொருளை உற்பத்தி பொருளாக மாற்றுவது ஆகும். 2ஆம் நிலை உற்பத்தியின் மற்றொரு பெயர் தொழில்துறை உற்பத்தி. உதாரணமாக, தொழிற்சாலைகள். 3ஆம் நிலை உற்பத்தி சேவைத்துறைக்கு முதலிடம் அளிக்கிறது. 3ஆம் நிலை உற்பத்தியின் மற்றொரு பெயர் சேவைத்துறை உற்பத்தி. நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பது 3ஆம் நிலை உற்பத்தி ஆகும். ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவும் 3 காரணிகள் நிலம், உழைப்பு, முதலீடு. உற்பத்தி செய்த பொருளை விற்பதற்கு உதவும் 4வது காரணி அமைப்பு அல்லது நிறுவனம் ஆகும். உற்பத்தி காரணிகள் 2 வகைப்படும். 1, முதல்நிலை உற்பத்தி காரணிகள்.
2. மூலப்பொருட்களிலிருந்து பெறப்பட்ட காரணிகள். முதல்நிலை உற்பத்தி காரணிகள் நிலம் மற்றும் உழைப்பு. மூலப்பொருட்களிலிருந்து பெறப்பட்ட காரணிகள் முதலீடு மற்றும் அமைப்பு. இயற்கையின் கொடை நிலம் மற்றும் உழைப்பு. முதலீடு மற்றும் அமைப்பு இவை இரண்டும் முதல்நிலை உற்பத்தி காரணிகளுடன் ஒன்றிணைந்து செயல்படும்போது மொத்த உற்பத்தியானது அதிகரிக்கிறது. உற்பத்திக்கான காரணிகள் நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். நிலம் என்பது இயற்கை வளங்கள் நிறைந்தது ஆகும். நிலம் என்ற சொல்லுக்குள் நிலப்பரப்பு, நீர், காற்று, கனிம வளங்கள், காடுகள், ஆறுகள், ஏரிகள், கடல்கள், மலைகள், தட்பவெப்பநிலை, காலநிலை ஆகியவை உள்ளடங்கும். நிலத்தின் சிறப்பியல்புகள். நிலம் இயற்கையின் கொடை. நிலத்தின் அழிப்பு நிலையானது. நிலம் அழிவில்லாதது. நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணி. நிலம் இடம்பெயரக்கூடியது அல்ல. நிலம் ஆற்றல் வாய்ந்தது. நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும். மனித உழைப்பு என்பது ஒரு உள்ளீடு ஆகும். வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறி எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியை உழைப்பு என்று ஆல்ஃபிரட் மார்ஷல் உழைப்புக்கு இலக்கணம் அளித்துள்ளார். பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித்தின் கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் ஆகும். ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற புத்தகத்தை 1776ஆம் ஆண்டில் வெளியிட்டார். ஆடம் ஸ்மித்தின் நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை என்ற புத்தகத்தை 1759ஆம் ஆண்டில் வெளியிட்டார். உழைப்பின் வகைகள். 1. உடல் உழைப்பு. 2. மன உழைப்பு. உழைப்பின் பண்புகள். உழைப்பு ஒரு செயல்படு காரணி. உழைப்பு சீரானது அல்ல. உழைப்பு மாறுபாடு அடைவது. உழைப்பை உழைப்பாளரிடமிருந்து பிரிக்க இயலாது. உழைப்பு இடம்பெயரக்கூடியது. ஆடம் ஸ்மித் வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தினார். வேலை பகுப்பு முறைக்கு எடுத்துக்காட்டாக ஆடை ஏற்றுமதி நிறுவனம் தனித்தனியான உழைப்பாளர்களால் நடத்தப்படுகிறது. மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கான மனித முயற்சியினால் உருவாக்கப்பட்டது. மூலதனம் என்பது செல்வத்தை குறிக்கும். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் என்று ஆல்ஃபிரட் மார்ஷல் இலக்கணம் அளித்துள்ளார். மூலதனத்தின் வடிவங்கள். பொருள்சார் மூலதனம் அல்லது பரும பொருள் மூலதனம். உதாரணமாக இயந்திரங்கள், கட்டிடங்கள், கருவிகள். பணவியல் வளங்கள் அல்லது பண மூலதனம். உதாரணமாக பங்குகள், பத்திரங்கள் மற்றும் பண வைப்புகள். மனிதத்திறன் வளங்கள். உதாரணமாக கல்வி, சுகாதாரம் மற்றும் பயிற்சி ஆகியவற்றில் முதலீடு செய்தல். மூலதனம் ஒரு செயலற்ற உற்பத்தி காரணி ஆகும். முதலீடு இல்லாமலும் உற்பத்தி நடைபெறும். மூலதனம் என்பது உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணி அல்ல. தொழில் முனைவோர் என்பவர் பல உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுபவர் ஆவார். உற்பத்தி காரணிகளை சரியான அளவிலும் சரியான முறையிலும் தொடங்கி இடர்பாடுகளை ஏற்று உற்பத்தியை அதிகப்படுத்த முற்படுபவர். தொழில் முனைவோருக்கு மற்றொரு பெயர் தொழில் அமைப்பாளர்.